சுராஜா ஆமே ஆமே அலைமோது வாழ்வில் தகப்பனே உம் கிருபை முன் செல்ல. ஹல்லேலூயா. அலைமோது விசுவாசத்துல தளர்ந்துராத. தளரும் போது நீங்களே திடப்படுத்தி, சில நேரத்தில் சபையில வார்த்தைகள் வரும், எப்படியோ வார்த்தை வரும், சில நேரத்தில் நமக்கு எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில் தாவீது போல நீ ஏன் கலங்குற? தாவீது லைஃப்ல வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சான். அவன் பேர் என்ன தெரியுமா? யோனத்தான். அவன் கொஞ்ச டைம் அவனை திடப்படுத்தினான். சவுலுக்கு இப்படி ஈட்டியை தூக்கி எறிஞ்சிட்டான். அதோட முடிஞ்சு. யோனத்தானுக்கும் அதாவது சிலரை வச்சிருப்பார். அந்த டைம் நம்மளால கூட நம்மளை திடப்படுத்த முடியாது பாருங்க. அந்த டைம் யோனத்தான மாதிரி யாரையாவது கர்த்தர் கொண்டு வருவார். ஆமே. தாவீது தன் வாழ்க்கையில அதிகமாய் அதாவது தாவீதுக்கு ரொம்ப ஃபேவரட் யாரு தெரியுமா? யோனத்தான். ஆனா தாவீது ரொம்ப பழகுனது யாரு கூட தெரியுமா? சவுல் கூட. இதான் லைஃப். புரிஞ்சா? இதான் வாழ்க்கை. ஆமா. நம்மள ரொம்ப ஓட விடுறது யாராவது இருக்கும் தெரியுமா? யோனத்தான்லாம் அப்படி சும்மா துரத்திரத்துல வர முடியாது நம்ம லைஃப்ல ஒவ்வொரு கட்டத்துல. ஆனா எப்பொழுதும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் யோனத்தான் என்னோடு இருக்கிறான் என்று சொல்லவில்லை. தேவரீர் என்னோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா. யோபுவை பாருங்க. ஒரு பக்கம் சொல்றார், அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தாலும் நான் நம்ப மாட்டேன். அப்புறம் பார்க்கிறார், இப்படி சொன்னா என்ன தேற்றுறதுக்கு யார் இருக்கிறா? மனைவியே சொல்றா தேவனை தூஷித்து, வேற யாரும் கிடையாது, நம்ம தான் தேற்றணும் சொல்றார். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்புவேன். ஏன்னா நான் தளர்ந்துடக்கூடாது. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நான் தளர்ந்து போகாதிருந்தா. ஆமே. மூன்றாவது, அவிசுவாசத்திற்கு இடம் கொடாதீர்கள். ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான், ஆண்டவரே அதனுடைய 24வது வசனத்தை வாசிங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னார். அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம இருக்க பெஸ்ட் வே என்ன தெரியுமா? பிரேயர். ஆண்டவர்கிட்ட இரக்கத்துக்காய் கெஞ்சுறது. ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆண்டவர் ஹெல்ப் பண்ண மாட்டாரா? ஹெல்ப் பண்ணுவாரா? பேதுரு கடலுக்குள்ள மூழ்க காரணம் விசுவாசமா சந்தேகமா? சந்தேகம். உடனே அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரேன்னு கத்துனால. உடனே ஆண்டவர் ஹெல்ப் பண்ணாரா இல்லையா? எப்படி ஹெல்ப் பண்ணார்? கையை பிடிச்சு தூக்கி விடுவார். அவிசுவாசத்திலிருந்து கர்த்தர் கையை பிடித்து தூக்கி விடுவார். எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்திலிருந்து எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்ப இந்த இடத்துல முதல்ல யாரை தூக்கி விடணும் தெரியுமா? தகப்பன. அடுத்துதான் யாரை தூக்கி விடணும்? பிள்ளைய. தலைமுறையை தூக்கி விட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல முதல்ல ஒன்ன தூக்கணும். ஹல்லேலூயா. நம்மள தூக்கணும். முதல்ல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் அவிசுவாசம் நீங்கும்படி. இவர் இப்படி ஜெபம் பண்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது, அதை நான் அடுத்து சொல்றேன். ஆமா. அவிசுவாசம், இந்த சந்தேகத்தோடு நம்ம ஒண்ணு கேட்டா, யாக்கோபு 1வது அதிகாரத்தில் அழகா இது சொல்லப்பட்டிருக்கிறது. 6-7 வசனத்துல சந்தேகத்தோடு ஒருத்தன் கேட்கிறானா, காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு எப்படி இருக்கிறதா? ஒப்பா இருக்கிறது. புரியும்படி சொல்லணும்னா, நீங்க இந்த கடற்கரையில எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாரும் போயிருப்போம். ஆமா. நம்ம ஊர்ல தான் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்ல பீச் இருக்கு. எல்லாரும் போயிருப்போம், பிள்ளைகளை கூட்டிட்டு போயிருப்போம். சில அலைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? தூரத்துல இருந்து வரும்போது அப்படியே பெருசா இளம்பும். ஆனா காத்துல அது கிட்ட ஒழுங்கா வந்தே சேராது. ஒழுங்கா வந்தே சேராது. சந்தேகம் நம்முடைய ஜெபத்தை அவரிடத்துல சேர விடாது. இந்த சந்தேகம் சேர விடாது. இப்போ இயேசு பக்கத்துல வந்தாச்சு. இயேசு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப இவனுக்கு இன்னொரு பயம் வந்துட்டு, என் சந்தேகம் என் காரியத்தை கொண்டு போக விடலையோ. ஆமே. அவர்களால் கூடாம போயிட்டு நான் யாரை பிளேம் பண்ணிட்டு இருக்கிறேன்? சீஷர்களை பிளேம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்பதான் அவனுக்கு ஒரு வெளிச்சம் வருது. இல்ல ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம்,
என்னுடைய faith. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா, அவங்களால முடியல, அவங்களால அது தனியா கூட்டு ஆண்டவர் டீல் பண்ணார், அது வேற. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் சிம்பிள். இந்த ஜாதி பிசாசு, எல்லா ஜாதியும் பிசாசு தான். இந்த ஜாதி பிசாசு எல்லாமே ஜபத்தினால். இங்க என்ன சந்தேகம், அவிசுவாசம், இதெல்லாம் மாறணும். எனக்கு சந்தேகம், நான் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் எனக்கு சந்தேகம் இருக்குனாலே பேதுரு மாதிரி ஆண்டவரேன்னு கத்தணும். இந்த தகப்பன மாதிரி ஆண்டவரேன்னு கத்தணும். ஆண்டவரே 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 எனக்கு ஆண்டவரே அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்டா நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது ஆண்டவர்கிட்ட இந்த ஹெல்ப் கேட்கறதுல எப்பவுமே இருக்கணும். அதனால தான் எடுத்ததுமே ஆண்டவர் மலை உபதேசத்துல என்ன சொல்லுவார்னா, ஆவியில் எளிமை, புவர் இன் ஸ்பிரிட். அந்த எளிமை, அதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா, அவனுக்கு எப்பவுமே இந்த ஏழை எளியவன், இந்த புவர், அவங்க பார்த்து அவங்களுக்கு எல்லாம் என்ன தேவை தெரியுமா, உதவி தேவை. எப்பவுமே எனக்கு அவருடைய ஒத்தாசை தேவைன்னு ஒருத்தர் இருக்கிறான் தெரியுமா, அவன் பாக்கியவான். எடுத்ததுமே ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அவன் மனசு எப்படி இருக்கும் தெரியுமா, நான் ஒண்ணுமே கிடையாதுப்பா, அப்பா அவர் மட்டும் இல்லைன்னா அவன் விசுவாசம், நான் ஒண்ணுமே கிடையாது. ஆமாம், இது இப்போ டச் பண்ண அடுத்து வேற பாயிண்ட் போயிடும், வேண்டாம். அப்போ நம்முடைய அவிசுவாசத்துக்கு இடம் உடனே ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியலனாப்பா, எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு ஆண்டவரே, இப்படி நம்ம சொல்லணும். ஆமே, அப்போ நம்மளை ஆண்டவருடைய பெரிய விசுவாசத்துல நிக்க வச்சிருக்கிறார். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஆபிரகாம் பார்த்தீங்களா, அடி எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே அப்படி சொல்லி கேட்க, என்னப்பா எனக்கு தருவீங்க. ஆமே, இந்த குனிந்து அவன் இந்த 99 வயசானவனுக்கு, இந்த 80 வயசு 90 வயசான சாராளுக்கு அவன் அவன் மனசுல சொல்றான், அந்த ஆண்டவர்கிட்ட அதை அறிக்கையா இல்ல, அது ஜெபமாப்பா, எனக்கு டவுட்டா இருக்குப்பா, என் விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். 4வதாக விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். விசுவாசத்தில் நிலைத்திருக்க என்ன செய்யணும், இந்த தகப்பனை பாருங்கள், இந்த தகப்பனை பாருங்க. அந்த 9 பேர் பிரயாசப்பட்டோம், கூடாமற் போயிட்டு இருக்குல்ல, கூடாம போனதுக்கு அப்புறம் இந்த தகப்பன் எங்கதான் நிக்கிறான் தெரியுமா, அங்கதான் நிக்கிறான். முடியலன்னு சொல்லி திரும்பி போகல. 18 வருஷமா ஒரு கூனியாகிய ஸ்திரீ எங்கதான் இருக்கிறா தெரியுமா, சமூகத்துல தான் இருக்கிறா. முடியலன்னு சொல்லி திரும்பி போகல. கானானிய ஸ்திரீக்கு அவர் என்ன செய்யல தெரியுமா, மறு உத்தரவு ஒண்ணுமே கொடுக்கல. அப்படி இருந்து அவ என்னதான் பின்னாடி வந்துட்டு இருக்கிறா. இதான் நிலைத்திருக்கிறதுனா என்ன தெரியுமா, எனக்கு அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார்ல, இன்னும் அவர் செய்யல. இன்னும் அவர் 9 பேரால கூடாம போயிட்டுன்னா நைட்டே வந்தாச்சு, போயிருக்க வேண்டியதான, பையனை கூட்டிட்டு போகல, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். விசுவாசத்தில் நிலைத்திருக்க, சமூகத்தை விட்டு விலகாம இருங்க. நீங்க சமூகத்தை உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் மலையை பெயர்த்துக்கத்தக்க விசுவாசமா, அது கிடையாது, அது தெரியாது. ஆனா நீங்க சமூகத்துல இருக்கிறீங்கன்னா நீங்க விசுவாசத்துல தான் இன்னும் இருக்கிறீங்கன்னு அர்த்த. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. 5வதாக உன் விசுவாசம் மிக மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள். இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். மார்க் 9வது அதிகாரத்தின் 22, 23 வசனங்கள். இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீர். அந்த தகப்பன் இயேசுவினிடத்தில் சொல்லுகிற, இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீர் தள்ளிட்டு. இனி அடுத்த வார்த்தையை கவனிங்க. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மேல்னா யார் மேல? அவன் மேல, அவன் பிள்ளை மேல. ஏன்னா பிள்ளை படுற கஷ்டத்துல யாரும் கஷ்டப்படுறா? தகப்பனும் கஷ்டப்படுறான். தகப்பன் படுற கஷ்டத்துல பிள்ளை கஷ்டப்படுமான்னு கேட்டா பலருக்கு தெரியாது. ஏன்னா தகப்பன் பல கஷ்டத்தை உள்ள வச்சிருப்பான். ஆனா பிள்ளை படுற கஷ்டத்துல தகப்பனும் கஷ்டப்படுறான். அதனால என்ன கேட்கணும், எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்ன போது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசித்தால் என்று அல்ல, நீ அப்படிங்கிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஆண்டவரே, நாங்க அவங்களோட பையன் இருக்கட்டும், நீ நம்முடைய விசுவாசம் பேசப்படும்.
நம்முடைய விசுவாசம் பேசப்படும். ஆண்டவர் இந்த இடத்துல அவன் பையன்கிட்ட விசுவாசம் இருக்கா விசுவாசம் இல்லையானே பார்க்க விரும்பல. ஆமென். அவன் பாரத்தை இவன் பாரமா சுமந்துட்டு வந்து நிக்கும் போது கர்த்தர் இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு உன் விசுவாசம் வெளிப்பட்டா போதும், உன் பையனுக்கு நான் சுகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். நீ விசுவாசிக்க கூடுமானால் இந்த காலை வேளையில் என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பல பிரச்சனை மாறுவதற்கு தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்க்க விரும்புகிறார், நம்முடைய விசுவாசத்தை அறிய விரும்புகிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால், நூற்றுக்கு அதிபதி கிட்ட சொன்னாரா அவன் வேலைக்காரன் விசுவாசிக்கிறான்னு போய் அவங்க கிட்ட கேளு? இல்ல. 4 வாலிபர்கள் அந்த திமிராத காரனை கீழே இறக்கி வச்சதும் நான் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவங்க விசுவாசத்தை பார்க்கிறார். நீ விசுவாசிக்க கூடுமானா இப்பதான் அவன் உண்மையில கத்துறான், எனக்கு உதவுங்க. ஹல்லேலூயா. முதல்ல எப்படி கேட்கறான் தெரியுமா? எங்களுக்கு உதவுங்கன்னு. இப்ப என்ன கேட்கறான் தெரியுமா? எனக்கு உதவுங்க ஆண்டவரே, எனக்கு உதவுங்க ஆண்டவரே. என்ன இந்த விசுவாசத்துல என்ன தூக்கி நிறுத்திட்டீங்கன்னா என் குடும்பம் எழும்பிடும் ஆண்டவரே, விழுந்து போன என் கூடாரம் திரும்ப எழும்பிடும் ஆண்டவரே. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலை வேளையில ஒரு விஷயம் கைகளை உயர்த்தி, தகப்பனே இந்த விசுவாசத்தில் என்னை தூக்கி விடுவீராக, என்னை தூக்கி விடுவீராக, என்னை தூக்கி விடுவீராக. ஆமென். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இப்படி சொன்னது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 24. உடனே பிள்ளையின் தகப்பன், பிள்ளை இப்பதான் அவனுக்கு புரியுது. ஓஹோ, நான் எழும்பனாதான் என் தலைமுறை எழும்பும், நான் எழும்பனாதான், நான் விசுவாசத்தில் நின்னாதான் என் தலைமுறை நிற்கும், நான் எழும்பனாதான். இன்னைக்கு கர்த்தர் சிலரோடு உத்தரவாதம் எடுக்க சொல்ல விரும்புகிறார். நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு ஏதாகிலும் செய்யுங்கப்பா என்கிற நிலையில ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கும் போது ஆண்டவர் பர்டிகுலரா உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ற, நீ விசுவாசித்தா, நீ ஆண்டவர் அப்படிதான். பாருங்கள், மார்த்தாள் ஓடி வராங்க. மார்த்தாள் ஓடி வந்து ஆண்டவர் நீங்க இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? உடனே ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ விசுவாசித்தால் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அது கடைசி காலம் ஒன்றை போய் சொன்னேன் பாரு, போ வீட்டுல இன்னொருத்தி இருப்பா, அவளை கூட்டிட்டு வா. அவளும் வந்து ஆண்டவரேன்னு சொல்லி காலில் விழுந்து அழுதுட்டா. அந்த அம்மா வந்து அழுது சாதிக்கிறாங்க. அதான் பாருங்க, அதான் சொல்லல, நம்மளால முடியலைன்னா ஹெல்ப்புக்கு எப்படி விழுந்தா பாருங்க. பைபிள் சொல்லுறது இயேசு கண்ணீர் விட்டார் இருக்கும், அவர் கண்ணில் கண்ணீர் வந்துட்டு. ஆமா, ஏன்னா அவளுக்கு அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை. 4 நாள் ஆயாலும் நாட்டம் வச்சாலும் கல்லற முன்பில் கர்த்தன். அவ ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி வாரா. முதல் நாள் வந்து பாக்குறா ஏமாற்றம், 2வது நாள் வந்து பாக்குறா ஏமாற்றம், 3வது நாள் வந்து பாக்குறா ஏமாற்றம், 4வது நாள் வரல. ஏன்னா 3 ஏமாற்றத்தை பார்த்தாச்சு. அவர் வருவார். ஏன்னா ஏற்கனவே தகவல் சொல்லி அனுப்பி ஆகிவிட்டது. தகவல் ஏற்கனவே சொல்லியாச்சு. தகவல் அறிந்து வேணும்னே இருந்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் கழிச்சு வராரு. சூப்பர்லாம் ஆண்டவர். எல்லாம் தெரிஞ்சுதான் வேணும்னே உட்காந்துருக்கிறீங்களா ஆண்டவர்? இப்போ 3-4 மைல் தூரம் நாங்கள் போர்டு கஷ்டப்பட்டு ஓட்டினதுக்கு அப்புறம் வந்து இறையாதே அமைதியாக சொல்றீங்களா? ஆண்டவர் நீங்க விளையாடுறீங்களா இல்லை என்ன ஆண்டவர்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆமென். 3 நாள் ஏன்னா இவ வீட்டிலேருந்து ஓடும் போது யூதர்கள் என்ன தெரியுமா நினைச்சாங்க? இவ எங்க போய் அழ போறா? அப்போ ஏற்கனவே இதை செஞ்சிட்டு இருக்கிறா. ஆனா 4வது நாள் ஓடாம உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், அவளை பழையது போல ஓடி வர சொல்ல. பழையது போல போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறதும் எடுத்தா ஓட்டம். அதே போல நீ நம்பி ஓடுற ஓட்டம் என்னைக்கும் ஏமாற்றத்தை கொடுக்காது, என்னைக்கு. அது ஒரு நாள் உட்காந்துட்டோம்ல. இன்னைக்கு அவர் நின்று வந்து பார்க்கிறார். அவ வருவான்னு பார்த்தா வரல. அன்று சொல்ல அவள்கிட்ட காதல போய் சொல்லு, அவ ஓடுவா. ஒரு செய்தி போதும், நான் வந்திருக்கிறேன்னு சொல்ல, அந்த ஓட்டம் தொடரும். உட்காந்துட்டீங்கல்ல,
நாங்கெல்லாம் ஏமாற்றத்தை ஒன்னு ரெண்டு இல்ல 3 ஏமாற்றத்தை பார்த்து உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் தட்டி எழுப்பி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். லூக்கா சுவிசேஷம் 9:42 வாசியங்கள் ஜெபிக்கலாம். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்தாவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடம் அவனை ஒப்பு கொடுத்தான். இந்த தகப்பன் இதுக்கு முன்னாக ஒரு வார்த்தை சொல்லுவான். என்ன தெரியுமா? நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும். அதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. இதான் நம்பிக்கையின் உச்சம். ஏதாவது பண்ணிருங்கப்பா. தகப்பன் ஆமை ஆண்டவர் அவனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். ஆமென். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க. உங்களால மட்டும்தான். நீங்க என் கையில தர போறீங்கப்பா. குணமாக்கி தர போறீங்கப்பா. சரி பண்ணி தர போறீங்கப்பா. அத செவ்வையாக்கி தர போறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தமா ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. കാണാത്ത കാര്യങ്ങൾ കൺമുൻപിൽ എന്നപ്പോൾ വിശ്വസിച്ചിടുന്നു എൻ കർത്താവേ. ആമേൻ. വിശ്വസിച്ചിടുന്നു എൻ കർത്താവേ. കാണുന്നു ഞാൻ ഉടറാലരാധരാലരാടരാലരാടരാ ഏരമകരമശദനലരാ. ആമേൻ. അറിയിക്കപ്പെടുന്ന 4 നാളായാലും നാട്ടം വഹിച്ചാലും കല്ലറ മുൻപിൽ കർത്തൻ വരൂ. അവർ വരുവാർ. ஏமாற்றம் முடியாது. ஏமாற்றம் இல்லை. ஆமென். விஸ்வசிச்சால் நீ மகத்துவம் காணும். சாத்தாന്റെ പ്രവൃത്തികൾ அழிந்திடும். ഗ്ലോറി. குடரமா கரமா சந்தரமா லகதரமா. ஓ കാണുന്നു ഞാൻ വിശ്വാസമുള്ളവരാக. விசுவாசத்தில் தளராதே. சந்தேகத்துக்கு இடப்படாதே. விசுவாசத்தில் நிலைத்திரு. உன் விசுவாசம் பேசப்படும். உன் விசுவாசம் பேசப்படும். 4 நாள் ஆயாலும் 3 நாள் ஏமாற்றம் வந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறியே. கர்த்தர் இன்னைக்கு உன்னை தட்டி எழுப்புறார். ஓடு. எஸ். വിശ്വസിച്ചാൽ നീ മഹത്വം കാണും. സാത്താന്റെ പ്രവൃത്തികൾ എല്ലാ ശത്രുവിൻ അലക്കഴിக்கிற பிசாசுக்கு இனி உன் குடும்பத்துல இடம் இல்லை. இனி உன் கூடாரத்துல இடம் இல்லை. ஆமென். കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ. ഉടനാലരാധരാലരാ ശരേ. ജീസസ്. ഗ്ലോറി. ഓ 4 നാളായാലും നാട്ടം വഹിച്ചാലും കല്ലറ മുൻ கர்த்தர் வருவார். 9 பேரால் கூடாமல் போன காரியம் அவராலே கூடும். ஆமென். விஸ்வசிச்சால் நீ மகத்துவம் காணும். சாத்தாന്റെ பிரவர்த்திகள் அலைக்கழிக்கிற பிசாசுக்கு இனி உன் கூடாரத்தில் இடமில்லை. உடரமா. விஸ்வசிச்சால் நீ. Glory. ഉടറമാ. കാണുന്നു ഞാൻ. Glory.
நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் என்ற தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகள், அந்நிய பாஷைகள். எஸ் எஸ் எஸ். ஷரபாகாரா பாபா, ஹுடாரபாகாரா பாபா, ரே மாமா காலா ரியா சேகரே. Hallelujah. Jesus. Jesus. நம்புவேன் ஆண்டவரே. ஓ, என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை. ஆமென். என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் மறுவாழ்வு இல்லை. ரெண்டு கைகளை உயர்த்தி எதற்கு யாரும் இல்லை. ஆமென். நம்புவேன். ஆமென். என்னை இயேசுயா நம்புவேன். கடைசியா சேர்த்து சொல்லுவோம், நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. Glory Jesus. ஒரே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே என்ன தூக்கி எடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நான் விசுவாசத்தில் இருக்கிறது வரைக்கும் என் குடும்பம் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். கர்த்தர் குணமாக்கி கையிலே கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் அநேகரை குணமாக்கி செவ்வையாக்கி உன் தலைமுறையை கர்த்தர் குணமாக்குவா, உன் எதிர்காலத்தை கர்த்தர் குணமாக்குவா. விசுவாசத்தை விட்டு விடாதே, விசுவாசத்தில் நிலைத்திரு. எனக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான், உன் விசுவாசம் பேசப்படும். சத்தமா ஆமென் சொல்லுங்கப்பா. இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே, நன்றி அப்பா. கிருபையாய் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க கிருபை செய்தீரே, நன்றி. எங்களோடு பேசினீர், கோடி ஸ்தோத்திரம். பல நேரத்தில் விசுவாசத்தில் நாங்கள் தளர்ந்து போகிறோம், எங்கள் விசுவாசத்து கூட சந்தேகங்களும் வந்து சேருது. கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு திட்டமாய் பேசினீர், எங்களுக்கு உதவி செய்யும், தூக்கியிடும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவருடைய விசுவாசம் பேசப்படுவதாக கிருபை உண்டாகட்டும். நாமத்தை மகிமைப்படுத்தும். கண்மணி போல காத்துக்கோங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கிருபையும் ஞானமும் சுகமும் பலனும் கொடுத்து நல்லபடியாக எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற கிருபை செய்யும். ஒவ்வொருவருடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதியும், குறைவில்லாமல் நடத்தும். யுத்த மேகம் விலகும்படி செய்யும். சமாதானத்தை கிருபையாய் கட்டளையிடும். போக்கில் வரத்திலும் பத்திரமாய் காத்துக்கொள்ளும். வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென்.